இது ஒரு ஹால் வீடியோ. ஒரு சில பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சேம் ரீசனுக்காக நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரம் மை பேஷன் டூடுல்ஸ். இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் மங்களன் மங்களில் பர்ச்சேஸ் பண்ணது, ஒரு சிலது மட்டும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சக்ஷன் வால் ஹூக். ஒரு பேக்கேஜில் வந்துட்டு 2 பீசஸ் வருது. இதில் வந்து ஸ்க்ரூ டைப்பில் உள்ள ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க. இதை பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரை நம்ம பிரிச்சுட்டு வாலில் வச்சு இது மாதிரி ஸ்க்ரூ பண்ணுறோம் அப்படின்னா அதில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுது. வெயிட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக தாங்குது. நல்லா ஒரு 2 கிலோ 3 கிலோ வரைக்குமே தாங்குது, எதுவும் ஆகலை. பட் அந்த வாலோட ஸ்மூத்னஸ் பொறுத்து பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் 45 ருபீஸ் போட்டிருக்காங்க எம்ஆர்பி. ரேட் வந்து 40க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த ஸ்டிக்கர் பிரிக்கும்போது உள்ள ஸ்மூத்தாக ஒரு ஷீட் மாதிரி இருந்தது. நான் அதையும் சேர்த்து தெரியாமல் பிரிச்சிட்டேன். அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்கக்கூடாது. மேலே இருக்க அந்த ஒயிட் கலர் ஷீட் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். நான் நல்லா என்னோடய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு அந்த ஷீட்டையும் சேர்த்து பிரித்து எடுத்துட்டேன். ஸோ என்னால் வாலில் வந்து ஸ்டிக் பண்ண முடியல. இது வந்து இன்னொரு பீஸ், இது ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல செட் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். என்னோடய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஈவினிங் லஞ்ச் பேக் வந்த உடனே அங்கேயும் இங்கேயும் போடுவாங்க. ஸோ நான் லஞ்ச் பாக்ஸ் வைக்கிற இடத்துக்கு நேராக வந்து இதை ஹேங் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா மார்னிங் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ். இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் டிசம்பர் டைமில் மேக் பண்ணது. டிசம்பர்லேருந்து லைஃபே ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டுருக்கு. என்னால் வீடியோவே சுத்தமாக போட முடியல. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கலர்ஸ் இருந்தது. 3மே செமையாக இருந்தது. ஒன்று ப்ளூ கலர், அப்புறம் க்ரீன், அதுக்கடுத்தது பிங்க்கு. நான் ரிதனிக்கு வந்து ஆல்ரெடி பிங்க்கில் பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் பிங்க்கில் வாங்கிட்டா வீட்டில் பிரச்சனை இருக்காதுன்றதுனால தான் பிங்க் ஆப்ஷன் போனேன். பட் எனக்கு 3 கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து 3 பீசஸ் வருது. ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே வந்து சைட் டிஷ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. சர்ஃபேஸ் வந்து பெரியவங்களே சாப்பிட்ற அளவுக்கு உள்ள நிறையவே கெப்பாசிட்டி இருந்தது அதில். இது குட்டி பாப்பாவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. அது கூடவே வாட்டர் பாட்டில் சேம் பிரிண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருந்துச்சு. பட் இதில் வந்து ஸ்ட்ரா கிடையாது. குட்டீஸ்க்கு வந்து ஸ்ட்ராவில் குடிக்க தெரியும், ஸ்ட்ரா இல்லாமல் குடிக்க முடியும் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் ப்ரிஃபர் பண்ணலாம். என்னோடய பாப்பா வந்து ஸ்ட்ரா இல்லாமலே குடிக்க பழகிருச்சு. அதனால நான் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இதோட காஸ்ட் எம்ஆர்பி 670, பர்ச்சேஸ் ப்ரைஸ் 603. இந்த லஞ்ச் பாக்ஸ் ஃபிட் ஆகிற அளவுக்கு காம்பேக்டாக பேக் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 162. என்னை பொறுத்த வரைக்கும் டாட்லர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு காம்பேக்டாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மோர் லஞ்ச் பாக்ஸ். இதோட காஸ்ட் 814. இது வந்து நான் ரிதனிக்காக வாங்கினேன். 3 பாக்ஸஸ் இருக்க மாதிரி. ஏன்னா இப்போது பெரியவங்கன்றதுனால சைட் டிஷ், அப்புறம் லிக்விடாக ஏதாவது சாம்பார் ரசம்னாலும் தனித்தனியாக வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஸ்க்ரூ டைப்புன்றதுனால நம்ம லிக்விடாக ஏதாவது கொடுத்து அனுப்புனாலும் வந்து வெளியே சிந்தாது. கேர்டு கூட கொடுத்து அனுப்புகிறோம். கூடவே ஒரு ஜூட் மெட்டீரியலில் அது உள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு லஞ்ச் பேக்கும் வாங்கியிருந்தேன். ஈகோ ஃப்ரெண்ட்லின்றது ஒரு ஹாப்பினஸ். அண்ட் இதோட காஸ்ட் வந்து 72 ருபீஸ். ரியலி ஒர்த்தாக இருந்தது. இந்த பிரிண்ட் அண்ட் கலர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. டெய்லி பாப்பா கிட்ட வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி அனுப்புவேன். அந்த பேக்லேயே இருக்கிறது வந்து சம்திங் கேட்சி. அடுத்து 81 ருபீஸ்க்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வாங்கினேன். ஆக்சுவலி ஆல்ரெடி இருந்தது வந்து ட்ராவலில் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் எனக்கு ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. இதோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே டைமில் வந்து 2 மொபைல் வச்சா கூட அது வந்து எந்த சைடுமே விழலை, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. எனக்கு இதிலெல்லாம் அதிகமாக பைசா ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் விருப்பம் கிடையாது. பட் என்ன ரிக்வயர்மெண்ட்டோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்றதுனால இதை எடுத்தேன். மூவ் பண்ணால் கூட வந்து அது விழலை, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிதனி மொபைலுக்கு வந்து இது மாதிரி கிளிட்டர் இருக்க மாதிரி ஒரு மொபைல் கேஸ் வாங்கினேன். இப்போ தான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மொபைல் தனியாக இண்டிவிஜுவலாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா கிளாஸஸ் இருக்க டைமில் நம்ம மொபைல் தர வேண்டியிருக்கு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு.
ஐயோ! இந்த பொருள் இதுக்காக தான் வந்துட்டு ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இது ஒண்ணும் இல்ல. சிம்பிள் அந்த வெஜிடபிள் பேக் தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, யூசுவலா அந்த நெட் வெஜிடபிள் பேக் இருக்கும் இல்லையா? அத விட வந்து இது சைஸ் வந்து பெருசு. இத எதுக்கு வாங்குனேன்னா, சத்தியமா வெஜிடபிள் வைக்கிறதுக்கு கிடையாது. டாய்ஸ் வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கு. வீட்ல எங்க பார்த்தாலும் டாய்ஸ் தான். ஸோ அத அவாய்ட் பண்ணணும் அப்டின்னாக்கா, இப்போ ஒரு டைப் ஆஃப் டாய்னா, அத வந்து ஒரு ஒரு தனித்தனி கவர்ல போட்டு இது அப்படியே சுருக்கு பை மாதிரி மேலே ஒரு நாட் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எதிர்பார்த்த சைஸில் இந்த டைம் மட்டும்தான் கிடச்சிருக்கு எனக்கு. அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வீட்டில் இருக்கிற குப்பை வந்து மென்டல் ப்ரெஷர் ஆயிருச்சு. தேங்க் காட். வச்சு குண்டாக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குண்டானது பத்தாது, 4 கிலோ இறக்க பார்க்குறாங்க. கேரியர் தான் லஞ்சுக்கு. ஐயோ ஐயோ. ஓகே ஷாக்கு குறை. ஆக்சுவலி இது லஞ்சுக்காக கிடையாது. இது பட்ஜெட்னால தான் வந்து நான் இவ்வளோ நாள் இதை கொஞ்சம் தள்ளி போட்டேன். இந்த கேரியர் ரொம்ப நாள் என் விஷ்லிஸ்ட்லேயே இருந்துச்சு. இது 2 ரீசனுக்காக இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன்று வந்து நான் நாள் நைட் வந்து திங்ஸ் கொஞ்சம் சோக் பண்ணி வைப்பேன். லைக் நட்ஸு இல்லை ஏதோ சுண்டல் இல்லை புளி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரைஸ்லாம் இருந்ததுனாலும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருவேன் நாள் நைட்டே. அது எனக்கு நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கெரியர் இருக்கும் இல்லையா? அந்த மாடல் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே அளவில் இருக்காது. புளி ஒரு அளவில் எடுப்போம், ரைஸ் ஒரு அளவில் எடுப்போம். ஸோ இந்த மாடல் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து ஃபஸ்ட் ரீசன். 2வது என்ன அப்படின்னா, சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஒன்று ஒரு ஒரு அளவில் இருக்கும். ரைஸ் அதிகமாக இருக்கும், இல்லை ஏதாவது சைட் டிஷ்ஷு குழம்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் அது வேறு வேறு சைஸ் அளவில் இருக்கும். இந்த மெத்தடில் நான் ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா கவுண்டர் டாப் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதில் என்னென்னா தனித்தனியாக எல்லா பாக்ஸஸ்க்குமே வந்து லிட் இருக்குது. அதுவும் ஒன்று எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்றும் அடுக்கி நீட்டாக வச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருந்தீங்கன்னா இந்த கேரியர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி ஆர்கனைசிங் பாக்ஸு. இதுவுமே நான் நிறைய நாளாக தேடிட்டு இருந்தேன். பட் கிடச்சிது. என்ன மாதிரினா ஒரு 2500 ரேஞ்ச். சேம் சைஸ் பட் வந்து 2500 இருந்தது. எனக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற ஐடியா கிடையாது. பட் இது வந்து அரௌண்ட் 900ல் எனக்கு கிடச்சிச்சு. பட் இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் இந்த லாக் வந்து சிங்கிள் லாக் இருக்குது. பட் அந்த ஆன்லைனில் நான் பார்த்ததில் வந்து டபுள் லாக் சிஸ்டம் இருந்தது. இதே மாதிரி சீக்ரெட் கீ போடுறது வந்து 2 சைடும் இருந்துச்சு. அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் எனிவே ஒரு காம்பேக்டான பாக்ஸுக்கு ஒன்று இருக்கிறதே போதும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால நான் அது பண்ணல. இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ஸினில் இருக்குது. நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க சீக்ரெட் நம்பர் போட்டுட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். உள்ளே ஃபுல்லாக வெல்வெட் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. 5 செயின் தொங்க விடலாம். சின்னதாக இருந்தால் 2 கூட தொங்க விடலாம். இந்த மாதிரி பட்டன் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளோட செயினை உள்ளே வச்சுட்டு கீழே வந்து பேசிக்காகாமல் இருக்கிறதுக்காக அந்த பவுச் மாதிரி ஒரு இருக்குது. ஒரு இது எலாஸ்டிக் வச்சு அதுக்குள்ளே நம்ம விட்டுட்டோம் அந்த செயினை அப்படின்னா செயின் சிக்காகாமல் நீட்டாக இருக்கும். அடுத்தது வந்து 4 தோடு ஒரு ஒரு லைன்லேயும் வைக்கலாம். ஒரு 12 தோடு வைக்கிற மாதிரி ஸ்டெட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஆர்கனைசிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ரிங் வைக்கிற மாதிரி கீழே வந்து ஒரு ஃபோம் ஷீட் கொடுத்து மேலே கவர் பண்ணியிருக்காங்க. அதனால ரிங் வைக்கலாம். இந்த 2 சைட்லேயும் செயின் இல்லை ப்ரேஸ்லெட் அந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணிக்கலாம். கொலுசு அதெல்லாம் கூட வைக்க முடியும். அடுத்த லேயர் வந்து எம்டியாக இருக்குது. அதில் ஒரு 2 ஹூக்கு ஆரம் இல்லை கொஞ்சம் நெக்லஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் ஜுவல்லரி வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ட்ரே வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்ததெல்லாம் வந்து செப்பரேட் பண்ண முடியாது. அதுக்கு கீழே உள்ளது வந்து பேங்கிள்ஸ், அப்புறம் இதுலேயுமே நெக்லஸ் வைக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ட்ரே போய் உள்ளே ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கார்னரில் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு நெக்லஸ், அப்புறம் 2 செட் வளையல் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது. என்ன வேணாலும் அந்த ஹைட்க்கு நம்ம எவ்வளோ ஜுவல்லரி ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணலாம். லக்ஷதீப் போயிட்டு வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் லயாவோட பீச் ட்ரெஸ் செமையாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது சென்னை சில்க்ஸில் ஒரு 375 ருபீஸ்க்கு வாங்கினது. காட்டன் மெட்டீரியல், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது பாப்பாவுக்கு. திரும்பவும் ஸ்கூலில் வந்து கோவா தீமில் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அமேசானில் தேடிட்டு சர்ச் பண்ணி ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். அது காம்போவில் தான் கிடச்சிது 2 செட்டாக.
கலர் பிரிண்ட்டு அப்புறம் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருந்தது. பட் காட்டன் கிடையாது, ஸ்பன்னு. பட் கேட்சியாக பிரைட்டாக இருந்துச்சு. 2 செட்டில் வந்து 2க்குமே டாப் ஒரே மாதிரி இருந்தது. பாட்டம் வந்து ஒன்று ஷார்ட்ஸ் டைப்பு, இன்னொன்று வந்து ஸ்கர்ட் டைப்பு. நெக்ஸ்ட் வெக்கேஷனுக்கு உங்கள் குட்டீஸ்க்கு இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.